இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மேடம் மேடம் எந்திருங்க எந்திருங்க எந்திருங்க. தியா ப்ளீஸ் தியா தூங்குடா. தியா இல்லை மேடம், தியாவோட அப்பா. அங்கே இல்லை, இங்கே. லுக் அட் மீ. என்ன அது அது என்னன்னா எப்படி ஆரம்பிக்கிறது? மேடம் மேடம் ஒன்றும் இல்லைங்க பாருங்க. நான் என்ன எப்படி ஆரம்பிக்கிறது? எவ்வளோ அழகா இருக்கீங்க. உங்களை பார்க்கும்போது அப்படியே ஊட்டி ஆப்பிள் மறுக்கிறீங்க. மேடம் ஒரு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மேடம். காலையில பார்த்துக்கலாம் வெற்றி. காலையில் அந்த விஷயத்த பண்ண முடியாது, நைட்டில் தான் மேடம். எஸ்குஸ் மீ மேடம். ஐயோ புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே. ஹாய், என்ன சொல்கிறது? இன்னைக்கு சூப்பராக சமைச்சிங்க மேடம். மேடம் இந்த கையில் தானே மேடம் நீங்கள் சமைச்சிங்க? ஓயோயோயோயோயோயோ சூப்பர் மேடம், செமையாக சமைச்சிங்க. எல்லாரும் உங்களை பாராட்டினாங்க. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி மேடம். இதை சொல்றதுக்கா நடு ராத்திரியில என்ன எழுப்புவீங்க? இல்லை அதுக்காக இல்லை, சும்மா இப்படி ஆரம்பிச்சு அடுத்தது அப்படியே ஓ முழிச்சதும் நான் உங்களுக்கு கிரெடிட் கொடுக்கலான்னு தான் இருந்தேன். நான் இப்போ சொல்றேன், நீங்க இல்லைன்னா இது இவ்வளோ நல்லா நடந்திருக்காது. தேங்க்யூ ஸோ மச். நம்ம 2 பேரும் சேர்ந்து சூப்பரா பண்ணிட்டோம். நான் கைப்பா இது வாழைத்தண்டு மாதிரி இருக்குது. தேங்க்யூ வெற்றி. மசாஜ் பண்ணுங்க, கை வலிக்குது. மசாஜா? இவங்களுக்கு நிஜமாவே புரியலையா? மேடம் நான் கை மசாஜ்லாம் பண்ணுறேன். அதுக்கு முன்னாடி இந்த கை இருக்குது, இந்த கையை அது சூப்பராக சமைச்சிங்களே, அந்த கைக்கு நான் வந்து கிஃப்ட் கொடுக்கணும் மேடம். 4 தங்க வளையல். நாளைக்கு போகிறோம், தங்க வளையல் வாங்குகிறோம். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறேன்னா, வர மாட்டேங்குது. நான் வந்து இப்போ சுற்றி வளைச்சலாம் வராமல் ஸ்ட்ரெயிட்டாக மாட்டிருக்கு வரேன். 2 பேருக்கு இப்போ தான் மேடம் கல்யாணம் ஆயிருக்கு. கல்யாணம் ஆனதுக்கப்புறம் இப்படியே இருந்தால் எப்படி மேடம்? மேடம் 2 பேருக்குள்ள ஒரு 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 ஐயோ மேடம், புருஷன் பொண்டாட்டி கூட அதெல்லாம் இருந்தால் தான் மேடம் அது அன்பு காதல். மேடம் நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க மேடம். நீங்கள் பாருங்கள், என்னை பாருங்களேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வெக்கப்படாதீங்க மேடம். அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம். நான் வெற்றி பாப்பா தூங்கிட்டு இருக்கா. பாப்பா என்னச்சிட்டா. இந்த துளசி தேவையில்லாம நம்ம ரூட்ல வந்துகிட்டே இருக்காளே, இவளை எப்படி பழி வாங்குறது? ஏதாவது பண்ணி அவளை டைவர்ட் பண்ணலனா கண்டிப்பா நம்மளை பத்தின எல்லா டீட்டெயிலும் கண்டுபிடிச்சிருவா. விடக்கூடாது. சார், யாரு? ஹாய் மேம். ஈஸ்வர் மூர்த்தி சார் வர சொன்னாரு. நீங்க? நான் ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட். ஏங்க இப்பெல்லாம் ஃபிளக்ஸ் பேனர்னு போயிட்டு இருக்காங்க, உங்களை எதுக்கு மாமா வர சொல்லியிருப்பாரு? நீங்க அட்ரஸ் மாதிரி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். கிளம்புங்க. மீனாட்சி, யார் அது? மாமா இவரு டிராயிங் ஆர்டிஸ்டா மாமா? ஓ, நான் தான் வர சொன்னேன். வாங்க வாங்க. வணக்கம் சார். வெற்றி, கதிர், தோ வரேன்பா. வாங்க வாங்க உட்காருங்க. மேடம் யார் இவரு? இவரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்ட். பார்க்கணும்னு தேவையில்லை, நம்ம சொல்றத வச்சே ஆளை அப்படியே வரைவாங்க. ஓ, நாம தொலைஞ்சு போன அண்ணனை பத்தி கண்டுபிடிக்கணும்னு சொன்னல, அதனாலதான் இவரை நேர்லயே வர சொல்லியிருக்கேன். அவன் எப்படி இருப்பான்னு சொல்லுங்க, வரையட்டும். உட்காருங்க. சொல்லுங்கடா. வரைஞ்சிருக்கு பாரு சார். அந்த முகம் தானா? இல்லை, அது அவரோட சாயல் கரெக்டாக வரல. இல்லைப்பா, தாடியோட மீசியோட அவர் முதல் வரைஞ்சார்ல, அது அவர் மாதிரி இருந்தது. தாடி இல்லாமல் மீசெல்லாம் வரைஞ்சது மட்டும் அது அவர் மாதிரி தெரில. மாமா, தாடி இருக்கிற போட்டோ இருக்குல்ல, அதுவே போதும் மாமா. இப்ப டெக்னாலஜி நிறையவே மாறி இருக்குல்ல.
ஏஐல அந்த போட்டோவை அப்லோட் பண்ணி பார்த்தோம்னா தாடி இல்லாம அந்த முகத்தை காட்டிடும். அப்ப அதை பண்ண வேண்டியது தானே முதல்லயே. அப்புறம் எதுக்கு இவரை வர சொன்ன? தம்பி, நீங்க கிளம்புங்க. அதை வச்சுட்டு போங்க. வரேங்க சார், வாங்க. வரேன் மேம். பார்த்துக்காதீங்க. மா, அந்த போட்டோவை ஏதோ போன்ல மாத்தி காட்டுறேன், நீ மாத்தி காட்டு. வெற்றி ஃபோன். என்ன மேடம்? ஆச்சு. வெற்றி பாருங்க. யாருங்க இவரு? இது அவரு மாதிரியே இல்லையே, தெலுங்கு ஹீரோ மாதிரி இருக்கிறாரு. அச்சோ. ஆஹா. இதத்தான் நானும் ஆரம்பத்திலேயே சொன்னேன். யாரு என் பேச்ச கேக்குறா? ஏண்டா, ஓரளவுக்கு அது ஒத்து போதா? ஒத்துக்குது, கொஞ்சம் லைட்டாக ஒத்து போகிற மாதிரி இருக்குது, ஆனால் ஒத்து போகல. வேணா கொஞ்சம் ஒரு 50%. ம். அப்போ இந்த போட்டோவை பிரிண்ட் அடிச்சு ஊர் பூரா விட்டுங்க. இவனை கண்ட உடனே தொடர்பு கொள்ளுங்கள்னு உங்க 2 பேர் நம்பரையும் கொடுத்து போஸ்டர்ல போட சொல்லுங்க. இன்ஸ்பெக்டர் கிட்ட 2 போட்டோவையும் கொடுத்து எல்லா ஸ்டேஷனுக்கும் அனுப்ப சொல்லு. அனுப்பி அவனை தேடி பார்க்க சொல்லு. நல்ல வேலை எனக்கு. இங்க பாருங்க, எவ்வளவு சீக்கிரம் அவனை கண்டுபிடிச்சு கொண்டு வந்து நிப்பாட்ட முடியுமோ நிப்பாட்டுங்க. சும்மா காரணம் சொல்லிட்டு இருக்காதீங்க. போங்க. சரிப்பா, வாடா போலாம். அப்பா, மேடம் நீங்கள் பார்த்து. அப்பா, என்னடா இங்கே ஏன் கத்திக்கிட்டு இருக்க? இவர் இந்த ஆள் கிடைச்சாச்சு. எந்த ஆளு? அதான் நம்ம தேடிட்டு இருக்கோமே, இந்த மணலில் செய்யறதுல அவரு. என்னடா சொல்ற? எங்க இருக்கான்? பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் தான் இருக்காருன்னு ஃபோன் வந்துச்சுப்பா. ஓ சரி, உடனே கிளம்புங்க. போய் அவனை கூட்டிட்டு வாங்க. சரி. போடா. ஓ, சொல்லுங்க மேடம். டேய், நான் இப்போ உனக்கு ஒரு நம்பர் அனுப்புறேன். அந்த நம்பரை சுத்தி இருக்கிற எல்லா பசங்களுக்கும் அனுப்ப. ஓகே மேடம். அவனுக்கு ஃபோன் பண்ணி அதான் அந்த ஆளு. எந்த ஆள் மேடம்? அதான் அந்த மனநல சரியில்லாம நான் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தனே அந்த ஆளு. ஓ, சொல்லுங்க 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 மேடம். அவரை ரோட்ல பார்த்தேன், கடையில பார்த்தேன், அங்க பார்த்தேன், இங்க பார்த்தேன்னு சொல்லி அவங்கள கன்ஃபியூஸ் பண்ணிடுங்க. மாத்தி மாத்தி கால் பண்ணி வேற வேற இடத்த சொல்லுங்க. சொல்லணுமா? எதுக்கு மேடம்? டேய், சொல்றத செய்யுங்கடா. எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டு இருப்பாங்களா என்ன? ம்